சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். இது ரிலேட்டடா சிஎஸ்கே அபிஷியல் ஒருத்தர் கிரிக்பஸ்கே ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. இது ரிலேட்டடா ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒப்பீனியன் என்ன? சஞ்சு சாம்சனுக்கான ட்ரேட் மேட்சா ருத்ராஜ் கெய்க்வாட கொடுக்க போறாங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ்? இதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல சோசியல் மீடியால பத்தி எறிகிற ஒரு விஷயம் என்னன்னா சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே அந்த ட்ரேட பத்தி தான் இன்ஸ்டா ஃபுல்லா வைல்டு ஃபயரா பத்தி கிடக்கு. சிஎஸ்கே பிரான்சைஸும் ஆர்ஆர் கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சனை வரவேற்கிறதுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க. ஒரு சீனியர் சிஎஸ்கே அபிஷியல் கிரிக்பஸ்க்கு ரீசெண்டா அப்டேட் கொடுத்தாரு. அதுல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸோட மேனேஜ்மெண்ட்ட ஃபார்மல் கம்யூனிகேஷன் இன்னும் எதுவும் நாங்க ஸ்டார்ட் பண்ணல, பட் டெஃபினெட்லி சஞ்சு மேல நாங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கோம். அது உண்மை. ஏன் ரீசன் பாத்தீங்கன்னா, அவர் ஒரு இந்தியன் பேட்டர், விக்கெட் கீப்பர் அண்ட் ஓப்பனர் பேட்ஸ்மேனாகவும் அவரை யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் ஹீ இஸ் அவைலபிள் கண்டிப்பாக நாங்கள் அவர் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லைங்கிற மாதிரி அந்த சீனியர் சிஎஸ்கே அஃபிஷியல் சொல்லியிருந்தார். சரி, எந்த பிளேயரை வச்சு ட்ரேட் பண்ண போறீங்கன்ட்டு கேட்ட கேள்விக்கு அதை பற்றி இன்னும் நாங்கள் டிசைட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் சஞ்சுவை ட்ரேட் பண்ண போகிறாங்களாங்கிறதே இன்னும் தெரியாமல் இருக்கு. சிஎஸ்கேவும் சஞ்சு சாம்சனை எடுக்கிறது பெரிய மேட்டராக இருக்கிறாது. பட் ரிட்டனாக என்ன பண்ண போகிறாங்கிறது தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய டஃப் டிசிஷனாக இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸோட நம்பர் 1 ரிட்டன்ஷன் சஞ்சு சாம்சன் தான். இது எல்லாத்துக்குமே தெரியும். கிரிக்பஸ்ல சஞ்சு சாம்சனுக்கான லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ருத்ராஜை தான் மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் ருத்ராஜுக்கு 18 crores கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இன்னொரு சைடு நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஹெட் கோச்சான ஃபிளெமிங் அட்டென்ட் பண்ற எல்லா ஈவெண்ட்லயுமே ருத்ராஜ் கெய்க்வாட தான் நாங்க ஒரு ஃபுல் டைம் லாங் டைம் கேப்டனாக பாக்குறோங்கிற மாதிரியான ஒரு சென்டென்ஸை அடிக்கடி வச்சுட்டே இருப்பாரு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கப்ப சஞ்சு சாம்சன் as a கேப்டனா விளையாடுவாரான்னு கேட்டா கண்டிப்பா அது பெரிய கேள்விக்குறி தான். அப்படி ருத்ராஜ் கெய்க்வாட கொடுக்கல அப்படின்னா போத் அஸ்வின் அண்ட் சிவம் துபேயை வச்சு தான் மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ட்ரேடுன்னு எடுத்தாலே சிஎஸ்கே மோஸ்ட்லி ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா 2021ல ஆர்ஆர் இருந்து ராபின் உத்தப்பாவை எடுத்தாங்க. அந்த சீசன்ல அவர் நல்லா பெர்ஃபார்மன்சஸ் பண்ணி சிஎஸ்கேவும் கப்பை வின் பண்ணாங்கிறது ஒரு விஷயம். பட் அந்த சீசன் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து ராபின் உத்தப்பாவை ஆல் கேஷ் கொடுத்து தான் ட்ரேட் பண்ணாங்களே தவிர எந்த பிளேயரையும் வச்சு ஸ்வாப் பண்ணலங்கிறது உண்மை. சஞ்சு சாம்சனுக்கு ஏன் இந்த அளவுக்கு டிமாண்ட்னு பாத்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்பவுமே ஒரு சீனியர் பிளேயரை விரும்பக்கூடிய டீம். இது எல்லாத்துக்குமே தெரியும். டோனியும் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு கரண்ட்ல மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சஞ்சு சாம்சன் வந்துருவாரு. ஆடட் அட்வான்டேஜா டீசன்ட் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸும் இன்னும் ஐபிஎல்ல வச்சிருக்காரு. ஓபனராகவும் பங்களாதேஷ்க்கு எதிரான சீரீஸ்ல எல்லாம் விளையாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. சோ இப்படி நிறைய அட்வான்டேஜஸ் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவரை சிஎஸ்கே எடுத்துட்டு வந்துடணுங்கிற ஐடியாவில் நல்ல ஆர்வமா இருக்கிறாங்க. பட் ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளான் என்னங்கிறது இன்னும் கிளியரா தெரியல. அது ரிலேட்டடா சிஎஸ்கே ஆர்ஆர்ட்ட பேசினாதான் ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வர முடியும். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், எப்போ ப்ரோ இந்த ட்ரேடிங் விண்டோ ஓபன் ஆகும்ட்டு. கரண்ட்லி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ட்ரேடிங் விண்டோ ஓபன் ஆக தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் சிஎஸ்கே ஒரு ஃபார்மல் அப்ரோச்சை ஆர்ஆர்ட்ட கண்டிப்பா கூடி சீக்கிரத்துல வைப்பாங்க. இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, சிஎஸ்கே மட்டும் இல்ல நிறைய டீம்ஸ் ஆர்ஆர்ட்ட சஞ்சு சாம்சனை அப்ரோச் பண்றதாகவும் தெரியுது. ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டும் ஐபிஎல் 2025 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ மீட்டிங் ஒன்று நடத்திருக்காங்க. இந்த மீட்டிங் ஆனது லாஸ்ட் வீக் தான் லண்டன்ல நடந்துச்சு. இந்த மீட்டிங்ல ஹெட் கோச் ஆன ராகுல் டிராவிட் அண்ட் அதர் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கலந்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் பிரான்ச்சைஸ்ல இருந்து ட்ரேடிங் ரெக்வெஸ்ட் வந்துட்டு இருக்கிறத பத்தி தான் அந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்கிற மாதிரி தெரிய வருது. அதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, சஞ்சு சாம்சனை மட்டும் கேட்டு வரல, இன்னொரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான நம்பர் 6 பேட்ஸ்மேன் த்ரூ ஜுரேலுக்கும் டிமாண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் கீப்பர்ல ஏதோ ஒரு விக்கெட் கீப்பரை ட்ரேட் பண்ணிடுவாங்க. அது எந்த டீமுக்கு கொடுக்க போறாங்கிறதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரேடாக ருத்ராஜ் கெய்க்வாட கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனை எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கேப்டன்சி இஷ்யூ சால்வ் ஆயிரும். ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிடைச்சிருவாரு. விக்கெட் கீப்பிங்கும் சால்வ் ஆயிரும்ங்கிறது என்னோட தாட். பட் சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆரோட பிளான் என்னங்கிறது நமக்கு தெரியல. அது ரிலேட்டடா அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல்ல நம்ம ஷியராக கொடுப்போம். இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறோம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.